சேதுவண்ணா இதெல்லாம் வந்து உங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சேதுவண்ணா நேத்துக்கான எபிசோட தொகுத்து வழங்கல, வெளுத்து வாங்கிட்டான் தான் சொல்லி ஆகணும். ஒலிபெருக்கி வச்சுட்டு சேதுவண்ணா கேட்பாரு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கத்தி கேட்டு இருப்பாரு. இதெல்லாம் கேட்கறது உங்களுக்கு எப்படி கடுப்பா இருக்கு, அது மாதிரி தான் நீங்க போன வாரம் பண்ணது அப்படிதான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாரு. இப்படிதான் முதல் பார்வதியை கூப்பிட்டு எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே தான் இருக்கீங்க, நீங்க மட்டும் இல்ல இங்க இருக்க எல்லாரும் தான் கத்திக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தவங்க அமைதியா இருக்கணும்னு மட்டும் நினைக்கிறீங்க, நீங்க முதல் எனக்காச்சும் அமைதியா இருந்திருக்கீங்களான்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அடுத்து திவாகர்ட்ட கேட்பாரு, என்ன சார் பிரச்சனை அப்படின்னு. திவாகர் சொல்லுவாரு, நான் ரீல்ஸ் பண்ணும்போது என்னை ரீல்ஸ் பண்ண விட தடுக்கிறதெல்லாம் வந்து நான் விஜய் சேதுபதி என்ன சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சேதுவண்ணா சொல்லுவாரு, இங்க வந்து நீ ரீல்ஸ் பண்ண வரல, இங்க வந்த நோக்கமே வேற. அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்றத முதல்ல காதுல வாங்க சார், ரீல்ஸ் பண்ண வேணாம்னு சொல்ல அதுக்கான டைம் வரும்போது அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்தவங்களோட தராதத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு அதையும் உடச்சிட்டு இருப்பாரு ஸ்பாட். இதுல வேற எஃப்ஜே சொன்ன வெட்டுவேன் நாக் அவுட் பண்ணிடுறேன் அப்படின்னு மாதிரி சொன்னீங்கன்னா இந்த மாதிரி பேசுறாதான் நீங்க உள்ள இருக்க மாட்டீங்க, இங்க வந்து தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அடுத்ததா கலையரசனை கூப்பிட்டு எல்லாரும் கை தட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது கலையரசன் என்ன நினைச்சான்னு தெரியல, சரி நம்மள ஏதோ பாராட்டுறது தான் கூப்பிடறாங்க நினைச்சு சிரிச்சுக்கிட்டாப்ல. சேதுவண்ணா சொல்லுவாரு, இத்தனை சீசன்ல வந்து நாங்க வந்து இவ்வளவு பீப் போட்டதே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஏதோ ஒரு வார்த்தை அப்படின்னாலும் பரவாயில்ல, அதுவே தப்பு, டிவில டெலிகாஸ்ட் ஆகுது, எத்தனை பேர் பாக்குறாங்க, அதெல்லாம் யோசிச்சீங்கன்னா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. ஒரு ஆளை கெட்ட வார்த்தை பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்றோம்னு சொன்னா அதுக்கு எப்படிங்க உங்களால சிரிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு. அப்படியே நம்ம சபரி சைடு வருமா, என்னப்பா தொண்டையெல்லாம் சரியாச்சா ஓகே அப்படின்ற மாதிரி கேட்டு சபரியை வேற ரோஸ்ட் பண்ணி விட்டுருப்பாரு. யாருப்பா அது, ரம்யா டானு வந்து இப்படி இருக்க ஆளே கிடையாது அப்படின்னு இதெல்லாம் சொன்னது யாரு அப்படின்னு கேட்டு எம்ஜியோட மைண்ட் வாஷ் எப்படி இருக்குன்னா என்ன நம்மள தேடுறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்திருக்கும். அதுக்கு சேதுவண்ணா சொல்லிப்பாரு, ரம்யா சொல்லுங்க. ரம்யா சொல்லுவாங்க, சார் நான் வந்து நானா சொல்லல, அவங்க சொன்னாங்க இவங்க ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சேதுவண்ணா சொல்லிருப்பாரு. எல்லாத்துக்குமே தெரியுமே நீங்க வந்து வெளியே எப்படிப்பட்ட ஆள், அதை காமிக்கிறாங்க உள்ள வர வேண்டிய அவசியம் இல்லைங்க, அந்த நோக்கத்தை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. பார்வதி வேற சும்மா இல்லாம நல்லா திட்டுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டாங்க. கேமராமேன் வேற எப்படா சிரிப்பா மாட்டி விடுன்ற மாதிரி பார்வதியே ஜூம் பண்ணிருப்பாங்க. உங்களை எத்தனை தடவை தாங்க சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவண்ணாவே ஒரு பிரேக் போயிருப்பாரு. இதுக்கிடையில திவாகர் சொல்லுவாப்ல, உங்களை காட்டி என்னத்தை அதிகமா திட்டான்னு சொல்லி அதை வேற பெருமையா பேசிக்கிருப்பாரு. இதுக்கிடையில கனி வேற ரம்யாட்ட சொல்லிருப்பாங்க, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, இதை வந்து இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா ப்ளே பண்ற மாதிரி சொல்லி பிரேக் போன சேதுவண்ணா வந்து எதிர்ப்பா கலை அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணாத சொல்லி காமிச்சா அதுக்கு நீ வருத்தப்படணும், அதை விட்டு சிரிச்சுக்கிறது ஏன்னா நான் சொல்றதுக்கு வந்து அர்த்தமே இல்லாம போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா பிரவீன் கேட்பாரு, திவாகர் ரீல்ஸ் பண்ணும்போது ஏன் பின்னாடி நின்று கிண்டல் பண்ணிருக்கீங்க, இதை வந்து திவாகர் வேணா பார்க்காம வந்திருக்கலாம், நாங்க வந்து பார்க்காம வந்திருப்போம்ன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. நீங்க நடிக்கிறத வந்து ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை மட்டும் ஏத்துக்க மாட்டீங்க, திவாகர் தகுதி தராதரன்னு சொல்லி பேசினாருன்னா அதை நீங்க சொல்லாம பேசுறீங்க, அதுதான் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி பிரவீன் சொல்லிருப்பாரு. ஏம்பா வினோத், திவாகர் வந்து ஒரு வருஷம் தான் ஃபேமஸ், நீங்க 20 வருஷம் ஃபேமஸ் தானே, 20 வருஷமா எத்தனை பேரை பார்த்திருப்பீங்க, அதுக்கான மெச்சூரிட்டி இருக்கும் அப்படிங்கும் போது அவர் பின்னாடி டீஸ் பண்ணலாமான்ற மாதிரி சேதுபதி என்ன கேட்டிருப்பாரு. ஆனா நாங்க வந்து அவர்கிட்ட போய் கிண்டல் பண்ணல, நானும் கமருதீனும் பிரவீனும் சும்மா விளாண்டுட்டு தான் இருந்த மாதிரி சொல்லிருப்பாரு. கமருதீன் தான் ஒழுங்கு காமிச்சாரு, நீங்க தானே சண்டைக்கு போனீங்கன்ற மாதிரி சொல்லிருப்பாரு சேதுவண்ணா. இதெல்லாம் கேட்டுட்டு வினோத் சொல்லிருப்பாரு, சாரினா அப்படின்ற சாரி கேம் இங்க பிளே பண்ண வரல, அதனால உட்காருங்க அப்படின்ற மாதிரி வினோத் சொல்லிருப்பாரு. கனி டீம் பிரவீன் டைம் கேட்பாரு, இதுக்கு முன்னாடி சட்டப்படமா யாருமே இருந்தது இல்லையா அப்படின்ற போது அவங்ககிட்ட ஏன் இந்த கேள்வி வைக்கல அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அதுக்கு கனி சொல்லிருப்பாங்க, நான் வந்து இதுக்கு முன்னாடி யார்ட்டையும் சொல்லாம இல்ல சார், எல்லாத்தையும் ஒரு காமெடியா சொல்லிட்டு தான் சார் உள்ள போங்க நிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் சார் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கனி. அதுக்கு சேதுவண்ணா சொல்லுவாரு, இதே மாதிரி நீங்க திவாகர்ட்ட சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அந்த மாதிரி இவங்ககிட்ட சொல்றதுக்கு எந்த ஒரு உரிமை இல்லைன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. சொல்ல வர பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தான், இதே மாதிரி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி சேதுவண்ணா சொல்லுவாரு. இப்போ ஒருத்தவங்களுக்கு பண்றீங்கன்னா அதை வந்து சமா பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன், நீங்க பண்றது தப்புன்னு சொல்லல, பண்றத சமா பண்ணுங்கன்றதான் நான் சொல்றேன். பார்க்க வந்து ஆடியன்ஸ் சொல்லுவாரு, வெளியே நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளேயே 2 பேர் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. அதை யார சொல்றாருன்னா அரோராவையும் துஷராவையும் சொல்லிருப்பாங்க. இதுல 10 குறைக்கு உள்ள ஏசி எல்லாம் கரெக்டாக்கா, போதுமான வசதி எல்லாம் இருக்கு, ஏதாச்சும் வசதி வேணாலும் சொல்லுங்க அதையும் ஏற்பாடு பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லி அங்கேயே உடச்சிட்டு இருப்பாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு ஃபைனல் நாளைக்கெல்லாம் எலிமினேஷன் கிடையாது, இன்னைக்கே எலிமினேட் பண்றேன் கலையரசனை வேற எலிமினேட் பண்ணி விட்டுருப்பாரு. தயவு செய்து பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுங்க, உங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுங்க, இந்த வீட்டுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வைல்டு கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் தான் நாளைக்கு இறக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஒரு எபிசோட முடிச்சிருப்பாரு. இதெல்லாம் தான் நேத்துக்கான எபிசோடு. இதை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.